Hi friends, welcome back to Raji Krishna YouTube channel. நான் உங்க ராஜி. நான் கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் 25 நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நீங்க இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அடுத்தடுத்த லெவல் எங்களை கொண்டு போவீங்க. நீங்க தான் எங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. 1 yearல 1050 சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். நாங்க இந்த யூடியூப் ஜேர்னி பத்தி உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து 1 year அப்படிங்கிறது இப்படி ஒரு செகண்ட்ஸ்குள்ளே எங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து நாங்கள் அனுபவிச்ச இந்த மைனஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கும் போதே வந்து இது தேவையில்லாத வேலை, இது வேண்டாம், நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம ப்ரொஃபைல் வேறு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸை சொல்லி தள்ளி கூட்டிகிட்டு வந்தாச்சு கொஞ்ச காலத்துக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி மேனுஃபேக்சரிங் யூனிட் நாங்கள் வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேர் தான் பார்ட்னர். இந்த செகண்ட் வரைக்குமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து யார் கூடயும் பார்ட்னர்ஷிப் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சு. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் என்னோட லைஃப் பார்ட்னரும் அவங்க தான், என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமும் வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பையன் 1 பொண்ணு 1 2 பேரு ஆல்ரெடி நாங்க இந்த வீடியோல நாங்க சொல்லியிருக்கோம். இதுலயும் இன்னொருக்க எங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கடந்து வந்த இந்த 1 year இதை சொன்னோம்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்றேன். பையன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாப்புல, பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் 6th standard படிக்கிறாப்புல. ஆக்சுவலி இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண மெயின் ரீசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட சின்ன பொண்ணு தான். 2017 வந்து என்னோட சன் சொன்னாப்புல, அப்பா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாங்கப்பா. நம்ம ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இஃபான் அவரை வந்து நம்ம ஓபன் பண்ண சொல்லலாம், நம்ம அடுத்த லெவல் இன்னும் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மொபைல் யூசேஜ் போயிட்டு அதுக்கு இதுக்குன்னு போனோன்னா தப்பான வழிக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு மிஸ் தாட்ஸ் இந்த மாதிரி விஷயம் இருந்ததா. அப்புறம் இது தேவையில்லாம் கெரியரும் போயிடும், படிப்பு போயிடும் அப்படிங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஸ்டிக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. மம்மி நம்ம டெய்லியும் பண்றது, நீங்க நிறைய விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் நம்ம யூடியூப்ல போடலாம். உங்ககிட்ட இருக்கிற விஷயமே வந்து டெய்லி 10 வீடியோ போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னாப்புல. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணியே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்த பெரிய மூட்டை பூச்சி ஒன்று, சின்ன மூட்டை பூச்சி ஒன்று, இதை சொல்ல தாங்க முடியாம தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா வந்து என் பொண்ணோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் தாங்க இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனு. ஆக்சுவலி இவர் வந்து இது வேண்டவே வேண்டாம், இதுக்கே மார்னிங் வந்து நம்ம 3 o'clock எந்திரிக்கிறோம், நைட் படுக்கும்போது மணி 10:30 11 ஆயிடுது, ரெஸ்ட் இல்லாம நம்ம ஓடுறோம், இதுக்கே ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு எனக்கு தெரியல, இதுக்கு நடுவுல இது ஒரு விஷயம் வேணுமா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இருக்கட்டும் பாப்பாக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட பொண்ணுக்காக தாங்க. ரிதன்யாங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் யூடியூப்ங்கிற ஒரு சேனல் எங்க உருவாச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பொண்ணுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் என்னோட தேங்க்ஸ் என்னோட ரித்துக்குட்டிக்கு தான் நான். ஏன்னா இந்த 1049 பேருமே வந்து எங்களோட ரிலேஷன்ஸ் யாருமே கிடையாதுங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பிடிச்சவங்க. நிறைய பேர் ஒரு 50-60 பேர் வந்து இந்த ஊர்லயே இல்ல, எல்லாம் அங்கங்க வெளியே அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி நாங்கள் பெருசாக ப்ரொமோஷனல் எதுக்கும் போய்க்கல, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்கு போய்க்கல, சேனல் ப்ரொமோஷனோ இல்லை ப்ராடக்ட் ப்ரொமோஷனோ போய்க்கல. வேர்ட் ஆஃப் மவுத் பை வீடியோ, வந்த சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஃபேமிலியாக தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட எங்க ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அவங்க ஃபேஸே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட், ஆனால் ஓப்பனாக சொல்ல போனோம்னா இந்த மோட்டிவேஷனலான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இப்படி பண்ணுங்க, கைடன்ஸ் கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து எங்களை கைட் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கைட் பண்றாங்க. கைட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
அதுக்கப்புறம் வந்து இன்னமும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நான் பண்ண சின்ன சின்ன தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர் தேர்ட் ஷார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாத் ஹோல்டர் அது நாங்க காட்டினோம். அப்போ வந்து என் பொண்ணு வந்து பெட்ரூம்ல கதவை சாத்திட்டு தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தா. அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வந்து அவ்வளோ மைன்யூட்டா வந்து கேட்டிருக்குது. எங்களுக்கு கேட்கல, பட் அப்லோட் பண்ணியும் அதுல எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயோ அந்த சேனல் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவாங்களே அந்த நேரத்துல அது இதா இருக்கு, அந்த மியூசிக் வந்திருக்கு, உள்ள காப்பிரைட் இஷ்யூ இருக்கு, எடிட் பண்ணுங்க டெலிட் பண்ணுங்க. எங்களுக்கு மண்டை காஞ்சி போச்சு. என்னடா நம்ம தான் மியூசிக்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ரொம்ப மைன்யூட்டான ஒரு சவுண்ட். அப்புறம் சொன்னாரு ஹஸ்பண்ட், டேய் உள்ள சவுண்டு கேக்குதுடா அப்படின்னு. அடங்கொய்யால இவ்வளோ மைன்யூட்டா வந்து பாப்பாங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்பதான் காப்பிரைட் வந்தது. நாங்க உடனே அந்த மியூசிக்கை வந்து கட் பண்ணிட்டோம். செகண்ட் காப்பிரைட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ். ஏங்க என்ன சொல்றது, எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து என்னோட யூடியூப்ல வந்து அவங்கள ஒரு மோட்டிவேஷன். அதுல வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் நான் பண்ணது என்னன்னா, நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு தாங்க. நான் வந்து எங்களோட நானும் பாப்பாவும் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நாங்க போட்டோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் காப்பிரைட் வந்துருச்சு. ஆனா என்னடா ராஜிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருந்த மியூசிக்கையும் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பெரிய சோதனையிலயும் ஒரு சோதனை என்னன்னாங்க, தீபாவளி அப்ப என் பொண்ணும் எங்க அண்ணன் பொண்ணும் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. குட்டி வாண்டு எப்படி அந்த இடத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு பேர் வந்து சுண்டலி மாதிரி நடுவில் அங்கேயும் ஓடி இருந்து கடைசியா வீடியோல மாட்டிக்கிச்சு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நைட்டு நாங்க அப்லோட் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் வரலீங்க. அதுக்கப்புறம் உங்களோட சில்ட்ரனோட இது வந்துருச்சு, அவங்களோட நலனுக்காக உங்களோட வீடியோ வந்து நாங்க கட் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னாங்க. அட சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளுடைய யூடியூபுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இனிமே நம்ம பண்ணவே கூடாது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு, நீ வந்து கரெக்டா பண்ணு, ஒவ்வொன்றா படிச்சு நீ பண்ணு. ஏன்னா ஒவ்வொரு லெவல் நீ வரும்போது நீ படுற கஷ்டம் வந்து இந்த ஒரு சின்ன விஷயம்ல ஒரு சின்ன எரர்ல வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. அதனால நீ கரெக்டா ப்ராப்பரா பண்ணு. முடியலையா அந்த அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அதை எடிட் வந்து கரெக்டா பண்ணுமா அப்படின்னு சொன்னாரு. இதுல ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களோட மேரேஜ் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 21 இயர்ஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த 21 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சண்டை வந்ததே இல்லைங்க. நான் பெருமைக்காக நான் சொல்லல, உண்மையாலுமே எங்க 2 பேத்துக்குள்ள வந்து சண்டையே வந்ததில்ல. இந்த 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நானும் அவரும் சண்டை போடாத நாளே இல்லைங்க. ஏன்னா மார்னிங் வந்து நாங்க 3 o'clock எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அவர் தாங்க ஃபுல் சப்போர்ட் எனக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு குடோன்ல போய் காய் மசால், வெங்காய மசால், கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஒரு 6:30க்கு வந்துட்டு பிரெட் சில்லி போட்டு ஆனியன் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்க வேகமா கிளம்பி அவருடைய வேலைக்கும் வந்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நாங்க எங்க ஸ்பாட்டுக்கு 8 மணிக்கு நாங்க வரணும். வந்துட்டு அவருக்கு ஸ்டாண்டிங் மட்டும்தாங்க, சிட்டிங்கான சான்ஸே கிடையாது. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டிங் தான். ஈவினிங் வந்து ஒரு 5:30 வரைக்கும் அவருக்கு ஒர்க் சரியா இருக்கும். 5:30க்கு மேல வந்து நெக்ஸ்ட் டேக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஷாப்பிங் போறது, அந்த பிளேட் வாங்குறது, இந்த வேலையெல்லாம் நாங்க செய்வோமா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நானாவது ஒரு 3 hours 4 hours வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. பட் அவருக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. அப்ப வந்து சப்பாடான்னு உட்காரும் போது தங்க ஒரே ஒரு வீடியோடா, ஒரே ஒரு ஸ்கிரிப்டடா அப்படின்னு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் என்னோட எடிட்டர் சொல்றேன் இல்லைங்க, அவங்க பேர் ரிதன்யாஸ்ரீ, என் பொண்ணுதான். அவங்க சில டைம்ல ஒரு பில்டப் போடுவாங்க பாருங்க, உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் நான் சொல்ற ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு புரியாது. சில டைம் அவர் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். அப்புறமேட்டு சொல்லுவாரு, டேய் நமக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்ததே இல்லை, ஆனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நமக்குள்ள சண்டை வருதேடா அப்படின்னு சொல்லுவாரு. பட் என்னன்னா அதுவும் நல்லா தாங்க இருந்தது. ஓ இப்படி ஒரு லைஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டினது இந்த யூடியூப் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நான் செய்யும் போதெல்லாம் நான் யூடியூப்ல அதை எடுக்கணும்னு நினைப்பேன். பட் எனக்கு வந்து அந்த ப்ராப்பரா இன்னும் அந்த செட்டிங்ஸ்லாம் வரலிங்க. நான் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ஃபோன் செட் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி 360 டிகிரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு.
இன்னும் நான் அதை வச்சு இன்னும் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அது இன்னும் நாங்கள் கற்றுக்கவே இல்லை. அது நான் இன்னும் கத்துக்கவே இல்லைங்க. உண்மையை சொல்லிடணும். லீவ் டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு அது எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கறத நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்த லெவல் நான் வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து எங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணணும். என்ன சொல்றது, இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா நாங்க அடுத்தடுத்த லெவல் வந்து ரீச் ஆகிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல இன்னொருக்கா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் என் பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷனும் எனக்கு இருக்கு. நான் வீடியோ போடலின்னா அந்த அன்னைக்கு கேட்பாரு, ஏன்டா இன்னைக்கு நீ வீடியோ போடலியா, அப்புறம் இப்படியே இருந்தீங்கன்னா எப்பட்றா அப்படின்னு சொல்லுவாரு. நான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திட்டு அடுத்தடுத்த லெவல் நான் வந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1 இயர் வந்து எங்களோட யூடியூப் ஜேர்னி வந்து இப்படிதான் வந்துச்சு. இன்னும் வந்து நல்ல 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 வீடியோஸ். இப்போ நாங்கள் வந்து ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களது குடோன் வந்து ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். புது ப்ராஜெக்ட், அது ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்லையும் நான் தெரிஞ்சிட்டு இருப்பேன். நான் சில டைம் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வேணா தூக்கி போட்டுரு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எங்களுக்கு மறுபடியும் அது தேவைப்படும். ஆனால் அவர் சின்ன ஊசி கூட விட மாட்டார், என்னைக்காவது அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாரு. அதையும் நான் தான் கேட்பேன், ஏத்தாங்க இந்த இடத்துல ஊசி இருந்ததுல, நான் கூட வேணான்னு சொன்னல, நான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து எடுத்து தருவாரு. அவ்வளோ பாதுகாப்பா அவ்வளோ இதா வந்து வச்சு ஒவ்வொரு திங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட் பண்ணுறதும் அவர் தான் பண்ணுறாரு. காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் இருக்கிற அந்த ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஆட்டோக்காரரை வர சொல்லுவார். பிளேட் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த 2 மணி நேரமும் அவரோட ரெஸ்ட் டைமும் போயிடுது. இப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஜனவரியிலேருந்து எங்களுடைய ஒர்க்கிங் வீடியோவோட சேர்த்து எங்களோட மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோங்கிற வீடியோவிலேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன ஷார்ட்ஸாக நான் போடுறேன். எங்களுடைய யூடியூப் சேனல் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரன் ஆகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃபேமிலிஸ், பாய். ரொம்ப கொசு கடிக்குதுமா, இங்கே கடிக்குதுமா, அவ்வளோதான்.